Hi friends, welcome to RK Family Vlogs. இந்த வீடியோ செவ்வாய்க்கிழமை எடுத்தது. இன்னைய டே எப்படி போச்சு அப்படின்றத இந்த vlogல பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படினா சேனலை மறக்காம subscribe பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க bell button click பண்ணுங்க. அப்பதான் நான் வீடியோ போடுறதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோவை மிஸ் பண்ணாம பாப்பீங்க. வாங்க இப்ப vlog கண்டினியூ பண்ணலாம். செவ்வாய்க்கிழமை ஒரு 5:45க்குலாம் எந்திரிச்சிட்டேன். எந்திரிச்சிட்டு இன்னைக்கு என்னடா சமைக்கலாம் அப்படின்னு யோசித்தேன். சரி ஒன் பாட் ரைஸ் மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேரட் பீன்ஸ்லாம் இருந்தது. வெஜிடபிள் பிரியாணி மாதிரி பண்ணிடலாம் அப்படின்ட்டு தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து வச்சுட்டேன். ஆக்சுவலாக இந்த வீடியோவை நேற்றே போஸ்ட் பண்ணியிருக்கணும். நேற்று வந்து சுத்தமாக என்னால் உடம்பு முடியல. ஒரு மாதிரி ரொம்ப டயர்டாக இருந்தது. என்னால் பெட்லேருந்து எந்திரிக்கவே முடியல, அந்த மாதிரி இருந்தது. அதனால தான் நேற்று வீடியோ எதுவும் போஸ்ட் பண்ண முடியல. ஃபஸ்ட்டு அரிசியை ஊற வச்சுட்டு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுட்டு இப்போ வந்து பிரியாணிக்கு தாளிச்சு விட்டுடலாம் அப்படின்ட்டு சின்ன குக்கரில் வச்சுருக்கேன். குக்கரில் எண்ணெய் நெய் ஊற்றிட்டு பட்டை கிராம்பெலாம் தாளித்து விட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு அதோட பச்சை வாசமும் போனதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க ஒரு தக்காளி ஆட் பண்ணிவிட்டு அதுவும் நல்லா மசிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி கேரட் பீன்ஸ் மட்டும்தான் இருந்தது. உருளைக்கிழங்கு கூட காலியாகிடுச்சு. அதனால் நைட்டே வந்து பட்டாணி ஊற வச்சுருந்தேன். கேரட் பீன்ஸு பட்டாணி ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு. வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணிவிட்டு பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். 1.5 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிரியாணி மசாலா வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி தனி மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா அந்த மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தயிரும் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் ஒருக்க நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை கழுவி இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 2.5 டம்ளர் அளவுக்கு அரிசி ஊற வச்சுருந்தேன். அதை ஆட் பண்ணிவிட்டு தண்ணியும் வந்து அப்படியே அளந்து ஊற்றிக்கலாம். 2.5 டம்ளர் அளவுக்கு நார்மல் சாப்பாட்டு அரிசி எடுத்தனால நான் 5 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி வதக்கும் போதே புதினா கொத்தமல்லிலாம் ஆட் பண்ணிட்டேன். அரிசி போட்டு அதை மிக்ஸ் பண்ணும் போதே வந்து உப்பும் போட்டுட்டேன். இப்போது எல்லாத்தையும் ஒருக்க நல்லா கலந்துட்டு உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு குக்கரை மூடி வச்சு ஒரு 3 விசில் விட்டோம் அப்படின்னம்னா வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆகிடும். ஐயோ கமல், இந்த பிள்ளைய ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனாலும் ஆகும் கமல். கண்ணு ரொம்ப பொங்குது, 2 கண்ணுமே பொங்குது. சரி அப்பா போயிட்டு வரட்டும், சாயந்தரம் போகலாம். பாய். கமல் ஒரு 7 மணிக்கெலாம் பிஎன்ஐ மீட்டிங்காக கிளம்பிட்டாங்க. பிள்ளைங்களும் இப்போ தான் எந்திரிச்சாங்க. எந்திரிச்சதும் மால்ட்டை ஆற்றி வச்சுட்டேன். கண்மணி கண்ணு வலிக்குதுமா அப்படின்னு சொன்னால் கண்ணு ஒரு மாதிரி பொங்க ஆரம்பிச்சிருச்சு. சூட்டுக்காக இருக்கும் அப்படின்னு நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி விளக்கெண்ணெய் வச்சு விட்டுருந்தேன். சண்டை கட்டாமல் எடுத்து வைங்க. எல்லாத்துலேயும் சண்டை, சண்டை இல்லாத நாளே இல்லை. சோறு திங்கிறதுலேருந்து எடுத்து வைக்கிறதுலேருந்து அவளோட வாட்டர் பாட்டிலையும் சேர்த்து எடுத்து கொடு. கட்சி எடுத்துக்கிட்டியா? என்னம்மா ஷூ போடுற? பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போனதும் நானும் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு கீழே கடைக்கு வந்துட்டேன். ஃபுல் டே இன்றைக்கி கடையில் ஒர்க் இருக்குது. சிந்து வர்றது இல்லையா அப்படின்னு ஒரு சிலர் கேட்டிருந்தாங்க. சிந்து அவங்க மாமா திருப்பூரில் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க வந்து ஃபேமிலியாக திருப்பூர் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றதில்ல. இன்றைக்கி ஃப்ரெஷ் பேட்ச் மால்ட்டு பேக் பண்ண வேண்டியது இருந்தது. மால்ட்டு பேக் பண்ணிவிட்டு கொரியரும் பேக் பண்ணணும். மால்ட்டு காம்போ ஆஃபர் இன்னும் இருக்கா அப்படின்னு ஒரு சிலர் கேட்குறாங்க. காம்போ ஆஃபர் இன்னும் போயிட்டு தான் இருக்குது. மால்ட்டில் ஏபிசி மால்ட்டு, கேரட் மால்ட்டு, பீட்ரூட் மால்ட்டு, ரெட் பனானா மால்ட்டு அப்படின்னு 4 மால்ட் இருக்குது. 4ம் தனித்தனியாக 1/4 கிலோ வாங்கினா 1100 ரூபாய் வரும். இதை 4ம் காம்போ ஆஃபரில் 999 ஃப்ரீ ஷிப்பிங்க்கு கொடுத்துட்ருக்கோம். வெப்சைட் ஆர்டர் கொஞ்சம் நிறைய இருந்தது. அதனால் கொஞ்சோண்டு மட்டும் பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு கொரியரை வந்து பேக் பண்ண போகிறேன். நம்மக்கிட்ட ராகி சாக்கோ மால்ட்டுமே இருக்குது. அதுவுமே வந்து பூஸ்ட் ஹார்லிக்ஸ் மாதிரி நம்ம வந்து பாலில் மிக்ஸ் பண்ணி குடிக்கிறது தான். மால்ட் வெரைட்டிஸ் எல்லாத்துலேயுமே வந்து நாட்டு சக்கரை ஆட் பண்ணி தான் பண்ணியிருப்போம். ஸோ 1 டம்ளர் பாலுக்கு 1 ஸ்பூன் இல்லாட்டி 1.5 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். மால்ட்டு பேக் பண்ண வரைக்கும் எடுத்து கொண்டு வந்து ரேக்கில் அடுக்கி வச்சுட்டு கொரியர் பேக்கிங்காக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா மதியத்துக்கு மேலே வந்து கொரியர்லேருந்து நம்மளே எப்படி புக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்கு வராங்க. அவங்க வர்றதுக்குள்ளே முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து பாதி பார்சல்னாச்சும் பேக் பண்ணி வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நம்ம கடை திண்டுக்கல்லில் போட போகிறோம். ஸோ கொரியர் பேக்கிங் எல்லாமே வந்து திண்டுக்கலுக்கு மூவ் பண்ணுற மாதிரி தான். ஸோ கொரியர் பேக்கிங்கும் நம்மளே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கறதுக்காக இன்றைக்கி வராங்க.
இப்போ எப்படி இருக்குன்னா, நம்ம கொரியர பேக் பண்ணி கொரியர் ஆஃபீஸ்ல கொண்டு போய் குடுத்துட்டு வந்தோம் அப்படின்னம்னா, நமக்கு ட்ராக்கிங் வர்றதுக்கு அடுத்த நாள் ஆயிடும். ஸோ அதுவரைக்கும் கஸ்டமருக்கு வந்து கொரியர் ட்ராக்கிங் வேணும் அப்படின்னா, நம்ம கொரியர் ஆஃபீஸ்ல பேசி பேசி வாங்கி குடுக்குற மாதிரி இருக்கு. இப்போ கொரியர் புக்கிங்கும் நம்மளே பண்ணிட்டோம் அப்படின்னம்னா, ட்ராக்கிங் நம்ம கையில இருக்கும். கஸ்டமர் கேட்டதும் நம்ம வந்து கொரியரை ட்ராக் பண்ணி சொல்லிடலாம். ஏன்னா ஸ்டார்டிங்கில் கொரியர் புக்கிங் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நம்ம வந்து எல்லாத்தையுமே வந்து ஸ்டார்டிங்கில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தானே கற்றுக்கிட்டோம். ஸோ இதையும் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். எந்த ஒரு விஷயத்தையும் நாங்கள் முழுசாக கற்றுக்கிட்டு இதை வந்து ஸ்டார்ட் பண்ணல. ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டது தான் எல்லாமே. ஒரு சிலர் நீங்கள் முன்ன மாதிரி அடிக்கடி வீடியோ போடுறதில்ல, இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோ போட மாட்டீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக அவங்க கேட்குறது எனக்கு புரியுது. நானுமே அதை ஃபீல் பண்ணியிருக்கேன். கடந்த 6 மாசமா ஒரே சேம் ரொட்டீன் தான் என் லைஃப்ல நடந்துட்டு இருக்கு. கமல் இப்பெல்லாம் வீட்டில் இருக்கிறதில்ல பெருசா. கிளைண்ட்டை மீட் பண்ண போனாங்க அப்படின்னா ஈவினிங் தான் வருவாங்க. சம்டைம்ஸ் நைட்டு தான் வருவாங்க. என்னோட ரொட்டீன் பார்த்தீங்கன்னா, காலையில் எழுந்திரிச்சு பிள்ளைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விடணும். அனுப்பிச்சி விட்டுட்டு வீட்டில் இருக்க வேலையை முடிச்சுட்டு கடைக்கு வருவேன். கடையில் வேலையை பார்த்துட்டு திரும்ப மேலே போவேன். மேலே லஞ்சை முடிச்சுட்டு திரும்ப கீழே வருவேன். கீழே வேலையை முடிச்சுட்டு மேலே போவேன். பிள்ளைங்க வந்துருவாங்க, அவங்களோட ஹோம்ஒர்க்கு, அப்படியே நைட் டின்னர், இப்படியே தான் வந்து ரொட்டீன் போய்கிட்டே இருக்கு. இந்த ஏப்ரல் மே லீவில் கூட ஃபேமிலியாக எல்லாரும் ஒரு 2 நாள் கொடைக்கானல் போயிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் எங்கேயுமே எங்களால் போக முடியல. லைஃப்பில் எல்லாரும் எப்பவும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. சம்டைம்ஸ் நம்ம வந்து கோவமாக இருப்போம், சம்டைம்ஸ் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருப்போம், சம்டைம்ஸ் வேலை வேலைன்னு ஓடுவோம். ஒரு சில நாள் இன்னைக்கு எந்த வேலையும் வேணாம், நம்ம வந்து ஃபுல்லாக ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு இருக்கோம். நான் இப்போ இந்த கொஞ்ச நாளாக வந்து ரொம்ப சோம்பேறி ஆகிட்டணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறேன். எங்கேயாவது லாங் ட்ரிப் போயிட்டு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். பார்ப்போம் எப்போ அதுக்கு டைம் கிடைக்குதுன்னு. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துங்க. எஸ்டி கொரியர் ஆஃபீஸில் இருந்து ராஜானாவும் அவங்க ஸ்டாஃப் ஒருத்தவங்களும் வந்திருந்தாங்க. எப்படி கொரியர் புக் பண்ணுறது அப்படின்றத எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. என்னென்ன டவுட் எங்களுக்கு இருக்குதோ அந்த டவுட் எல்லாத்தையுமே கேட்டு நாங்கள் கிளியர் பண்ணிக்கிட்டோம். டவுட்டு வரிசையாக வந்துக்கிட்டே இருந்தது. ஒரு 12 மணி போல் வந்தாங்க. 2:30 வரைக்கும் அவங்கள விடவே இல்லை. டவுட்டு கேட்டுகிட்டே இருந்தோம். 2:30க்கு மேலே தான் வந்து அவங்களே கிளம்புனாங்க. நாங்களே புக் பண்றோம். இனிமேல் கொரியர் ட்ராக்கிங் வந்து கேட்டாங்க. ராஜானா தொந்தரவு பண்ண மாட்டோம். டக்கு ராஜானா கேட்காம நாங்களே ட்ராக்கிங் போடுவோம். உங்களுக்கு இப்ப ஆபீஸ்க்கு நாங்க அனுப்பிடுறோம்னா உங்களுக்கு அந்த நம்பர்ஸ்ல இருக்குங்க. இது நாங்க சிஸ்டர் எடுத்துறோம். இப்ப அவங்க ஃபோன் புக்கிங் போட்டுறாங்க. கொரியர் புக்கிங் இப்போ நம்மளே பண்ணுறோம் அப்படின்னம்னா ட்ராக்கிங் வந்து நம்ம கையிலேயே இருக்கும். ஸோ கஸ்டமர் கேட்டோடனே நம்ம வந்து ட்ராக் பண்ணி சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸ்டார்டிங்கில் புக் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஒரு வேலை வந்து ஜாஸ்தியாக இருக்க மாதிரி இருக்கும். பட் போக போக அது பழகிருச்சு அப்படின்னா ஈஸியாயிரும். லைட் ஆஃப் பண்ணவா? இல்ல நாங்க என்ன புக் பண்ணிருக்கோம்ன்றது நீங்க தனித்தனியாக இன்றைக்கி நாங்கள் புதுசாக கற்றுக்கிட்ட விஷயம் வந்து கொரியர் புக் பண்ணுறது. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இன்றைக்கி டே ஃபுல்லாக இதுலேயே போயிடுச்சு. அவ்வளோதான், இந்த விளாக் இதோட முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.